முதலாவது ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணுக்கு கால் நடக்க முடியாத ஊனமான குழந்தை பிறந்திருந்துச்சு. கர்த்தருடைய கிருபையில். ஆனாலும் நாங்கள் மனசில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே அது குழந்தை கால் வளைவாக இருக்குதுன்னு தான் டாக்டர் சொன்னாங்க. ஆனால் என் பொண்ணு எனக்கு சொல்லிச்சு, அம்மா குழந்தை கால் வளைவாக இருக்குதுன்னு அது ஆண்டவர் கொடுத்தது, எதுவுமே அது கோணலானதுல செவியாக மாற்ற ஆண்டவருக்கு வல்லமை உண்டுன்னு நான் சொன்னேன். அதே போல் பிறந்த கால் வளைவாக இருந்துச்சு. எல்லா ஹாஸ்பிட்டலில் ரொம்ப அழுதாங்க. நான் ஒன்னே ஒன்று சொன்னேன், நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், ஆண்டவர் நிச்சயமா அந்த குழந்தைய நடத்துவாரு, நான் ஒரு சாட்சியா நிக்குவேன் அப்படின்னு சொன்னேன். அதே போல இப்போ ஒரு வயசு ஆயிடுச்சு. எல்லாரும் சொன்னாங்க குழந்தை கால் ஊனமத்த குழந்தை பிறந்துக்குது, நொண்டி குழந்தை பிறந்துக்குதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் என் ஆண்டவர் நாம மகிமைப்படுறதுக்காக என் ஐயாவுடைய ஜபத்தை கேட்டு அந்த கோணலானதுகளை செவையாக மாத்துவேன் என்று ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தின் பிரகாரமே கண்டிப்பா அந்த குழந்தை எழுந்து அருமையா நடக்கிறான். ஆண்டவருக்கு நன்றி. ஐயா ஜெபம் பண்ண ஐயாவுக்கு நன்றி. இந்த நாமம் மகிமைப்படணும். ஆண்டவருடைய நாமம் நம்ம சாட்சி நல்லது பெற்றுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சாட்சியா சொல்லாத இருக்கக்கூடாது. ஆண்டவர் நாமம் மகிமைப்படாது. நம்ம எந்தெந்த நேரத்துல ஆண்டவர் நமக்காக என்னென்ன செய்யறாரோ அது நிச்சயமா நம்ம ஆண்டவருக்கு சாட்சியா நிக்கணும். இதே போல எங்க குடும்பத்துல கூட நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஐயா பிரேயர் பண்ணாரு. ஆனா அவ்வளவு ஒரு வல்லமையா குடும்பத்துல ஒரு சமாதானத்தை கொடுத்தாரு. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. அவங்க குடும்பம் இன்னும் அதிகமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். அந்த ஐயாவுக்கு எல்லாரும் இன்னும் பாரப்பட்டு இன்னும் பலனை கொடுக்கணும் என்று பிசாசான் அவங்களை தொடாதபடிக்கு இன்னும் அதிகமாக ஜபிக்க ஐயா பலப்படுத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜபம் பண்ண அந்த நாம மகிமைப்படணும். ஐயாவுக்கு ரொம்ப நன்றி.